எஸ்ஜே மாந்திரிகம். இந்த மாந்திரிகத்தில் இப்போது நாம் செய்து காட்டுற இந்த கலை பாருங்கள். கருவூமத்தம், கருவை அழிக்கும் கருவூமத்தம். இந்த கருவூமத்தை பார்த்தீங்கன்னாக்கா நிறைய செடியில் பார்த்துருப்பீங்க. அந்த முள்ளெல்லாம் கருப்பாக இருக்கும், அந்த பூவும் கருப்பாக இருக்கும், எல்லாமே கருப்பாக இருக்கும். இந்த கருவூமத்தத்தை வச்சு அப்படி என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, சொல்லக்கூடாத விஷயந்தான், இருந்தாலும் சொல்கிறேன். இந்த கருவூமத்தத்தை செய்கிற இதில் இந்த விதையை நல்லா காய வச்சு, இந்த கருவூமத்த விதையவை ஆணுக்கோ பெண்ணுக்கோ யாருக்காச்சும் நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா பைத்தியமே ஆகிடுவாங்க. அவங்க பேதனம் பண்ணிடலாம். அப்படி இருக்கிற இந்த கருவூமத்தத்தை வச்சு வேறு என்ன செய்ய முடியும்னு கேட்டிங்களேனாக்கா, துரோகிங்க, எதிரிங்க இல்லை துரோகிங்க. எதிரிங்க இருந்தால் கூட பரவாயில்ல, நாம் ஓரளவுக்கு இது பண்ணலாம். ஆனால் துரோகிங்களை வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் வாழ முடியாது. நம்ம செய்கிற தொழிலில் தடங்கள் பண்ணுறது, குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் பண்ணுறது, என்னாலும் போகாமல் பொச்சுறுப்புலேயே வாழறது, இது எல்லாமே செய்கிறது தான் துரோகிங்களுடைய வேலை. அப்பேற்பட்ட அந்த துரோகிங்களை அழிக்கிறதுக்காகவும், அவங்கள உங்கள் வீட்டை விட்டு வெளியே ஏற்றுறதுக்காகவும், உங்கள் வீட்டாண்ட இருக்கிறவங்கள தூரமாக இருக்கிறதுக்காகவும், அதே மாதிரி கேட்டிங்களேனாக்கா அவங்க உங்கள் கண்ணுக்கு படாமல் அகப்படாமல் வெளியில் போகிறதுக்கு உண்டான வழி தான் இந்த கருவூமத்தம் செய்து கொடுக்கும். இந்த கருவூமத்தத்தை வச்சு என்ன செய்கிறது, 2 கருவூமத்தத்தை எடுத்துக்கோங்க. 2 கருவூமத்தை எடுத்துட்டிங்கனாக்கா இந்த கருவூமத்தத்தை பாதியாக அறுத்துடுங்க. இந்த கருவூமத்தையும் பாதியாக அறுத்துடுங்க. 2 கருவூமத்தையும் பாதியாக அறுத்துட்டு உங்களுடைய துரோகிங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய காலடி மண் இல்லை தலைமுடி அப்படி இல்லைன்னு சொல்ல போனீங்களேனாக்கா ஒரு பழைய துணி அப்படி இது எதுவுமே கிடைக்காது. துரோகிகளாக இருக்கிறாங்களே, அவங்களது இது பொருளெல்லாம் எப்படி நாங்கள் சேகரிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபோட்டோ, ஒரே ஒரு ஃபோட்டோ இருந்தால் போதும். அந்த ஃபோட்டோவை வச்சு இந்த கருவூமத்தத்தை 2ஆக அறுக்கணும். 2 கருவூமத்தத்தை 2ஆக அறுத்து அந்த 2 கருவூமத்தத்துக்குள்ளே ஃபோட்டோவை, இதில் ஒரு ஃபோட்டோ அதில் ஒரு ஃபோட்டோவை வச்சு அந்த கருவூமத்தம் காயவை நல்லா சுற்றி கட்டிடணும். கட்டிட்டு ஆணாக இருந்தாக்கா ஆண் உருவத்தை வரைஞ்சிக்குங்க முட்டையில், பெண்ணாக இருந்தால் பெண் உருவத்தை வரைஞ்சிக்குங்க. இந்த மாதிரி மெழுகு பொம்மை ஒன்று செய்துக்குங்க. இந்த மாதிரி மெழுகு பொம்மையை ஒன்று செய்து இந்த மெழுகு பொம்மைக்கு எலுமிச்சம்பழத்தை முதல்ல பலி கொடுத்துருங்க. அந்த கருவூமத்தத்துக்கு ஒரு பலி கொடுத்துருங்க. 2 கருவூமத்துக்கும் 2 பலி கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி சக்கரம் போடுங்க. முக்கோண சக்கரத்தை போட்டு 5 பக்கமாக சூலத்தை போடுங்க. சூலத்தை போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் திருநீரால் அதை வரைஞ்சிடுங்க. வரைஞ்சிட்டு என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்களேனாக்கா, இதுக்கு உண்டான அவங்களுடைய பேர், அந்த துரோகினுடைய பேரை தகட்டில் எழுதிங்க. துரோகினுடைய அம்மானுடைய பேரையும் எழுதிக்கங்க. அம்மானுடைய பேர் ரொம்ப முக்கியமானது. அப்பா பேர் தேவையில்லை, அம்மா பேரை மட்டும் எழுதிக்கங்க. எழுதிக்கிட்டு அந்த தகடு, இது இருக்குது பாருங்கள், இது உள்ள தகடு இருக்குங்களா, இந்த தகடை எடுத்து இந்த மாதிரி தகடு எழுதிடுங்க. எழுதிட்டு இன்னொரு தகடு எடுத்துங்க. பெண்ணாக இருந்தால் ஒரு தகடு, ஆணாக இருந்தால் ஒரு தகடு. அந்த தகடை எடுத்து இந்த தகடில் எழுத்துக்களை போட்டுங்க. இந்த மாதிரி கட்டம் போட்டு எழுத்துக்களை போடுங்க. எழுத்துக்களை போட்டுட்டிங்களா, போட்டுட்டு இந்த எழுத்துக்களை இந்த பொம்மையோடு சேர்த்து வச்சு கட்டணும். இந்த பொம்மையோட இதை சேர்த்து வச்சு கட்டணும். அந்த கருவூமத்தில் ஃபோட்டோவோ காலடி மண்ணோ தலைமுடியோ ஏதாச்சும் ஒன்று வச்சு என்ன பண்ணுங்கள், அதுக்கு நூல் போட்டு சுத்தமாக கட்டிடுங்க. கட்டிட்டு இந்த எலுமிச்சம்பழம் இதெல்லாம் இருக்குங்க இல்லையா, இந்த எலுமிச்சம்பழம்லாம் எடுத்து அவங்களுடைய பேரெல்லாம் போட்டு கரெக்டாக இதில் போட்டு வச்சுடுங்க. தகடில் எழுதி இந்த எலுமிச்சம்பழம் இந்த முட்டையை அந்த முட்டையில் அவங்களுடைய பேர் எழுதணும். இந்த பக்கம் நான் பேர் எழுதாமல் இருக்கேன், இந்த பக்கம் பொம்மையை வரைஞ்சி வச்சுருக்கேன். இந்த பக்கம் பேர் எழுதிடுங்க. அவங்களுடைய பேர் அவங்களுடைய அம்மா பேர் எழுதி முடிச்சுட்டு இந்த இருக்குது பாருங்கள் எலுமிச்சம்பழம், இந்த எலுமிச்சம்பழத்தையெல்லாம் எடுத்து இதில் வச்சு லைனாக அடைக்கிடுங்க. அடைக்கிட்டு அதுக்கப்புறமா இதை கொண்டு போங்க. இதை வச்சு ஒரு சாணக்கையை வச்சு மூடுங்க. இன்னொரு பாத்திரத்தை, மண் பாத்திரத்தை வச்சு மூடிட்டு இதை என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்த மாதிரி நூலால் அதை கட்டணும். இந்த மாதிரி நூலால் இதை கட்டிட்டு இதை கட்டிட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னாக்கா, ஒரு எலுமிச்சம்பழத்தை பலி கொடுத்துருங்க. பலி கொடுத்துட்டு கொண்டு போயிட்டு அவங்க இருக்கிற ஊர் இல்லை அவங்க இருக்கிற வீடு இல்லை அவங்க இருக்கிற ஊர், அந்த ஊரில் இருக்காங்க, அந்த ஊரை சுற்றி என்ன பண்ணுங்கள், ஊரை ஒரு முறை சுற்றி வாங்க. சுற்றி எடுத்து போயிட்டு முச்சேந்தி அப்படி இல்லைன்னு கேட்டிங்களேனாக்கா, எட்டி மரம், அப்படி எட்டி மரங்க தேடுறது, நாங்கள் சிட்டியில் இருக்கிறோம் அப்படின்னீங்கன்னாக்கா எட்டி மரம் தேவையில்லை. 3 வழிக்கு ஒரு இடம், சாக்கடை போகுது பார்த்தீங்களா, அந்த சாக்கடையில்
அந்த சாக்கடை தண்ணி போதுங்க இல்லையா, அந்த சாக்கடை தண்ணியில் போடுங்க. போட்டுட்டு அங்கேருந்து வந்து நீங்கள் முதல்ல கை கால் முகத்தை கழுவிக்கிங்க. நீங்கள் செஞ்சு கொடுக்குறோம், அவங்களுக்கு ஒரு எலுமிச்சம் பழத்தை கொடுத்து அனுப்புவீங்க. அந்த எலுமிச்சம் பழத்தில் வந்து அவங்களுடைய அம்மா பேரையும் அவருடைய பேரும் எழுதி கொடுத்து அனுப்புவீங்க. அவங்க தலையை சுற்றி எங்கே போடுறாங்களோ அங்கேயே உடச்சிட்டு வரணும். அதுவே இல்லைன்னாக்கா அவங்களுக்கு வந்து இந்த பாதிப்புகள் ஏற்படும். புரியுதுங்களா? இந்த முக்கோண சக்கரத்தையும் இதையும் போட்டு அதுக்கப்புறம் செய்து கொடுங்க. நல்லபடியாக நடக்கும், எல்லாமே நல்லபடியாக வரும். இந்த கருவமத்தால் தொட்டு ஒருத்தர் அழிக்கலாம், வேரோடு அழித்து எடுத்துடலாம். அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த இந்த மகா மூலிகையில் இதுவும் ஒரு மூலிகை தான். இந்த மூலிகை வந்து கருவமத்தை 2 இது செய்து கொடுங்க. அவங்களோட பேருங்களை கரெக்டாக எழுதுங்க, எழுதி கொடுங்க, செய்து கொடுங்க. துரோகின்றதை வந்து கொலை பண்ணவன், கொலைப்பாதகம், மற்ற எத்தனை தப்பு பண்ணுறாங்களோ அவங்கள வந்து துரோகின்னு சொல்லுவாங்க. பெண்கள் கருப்பழிச்சவங்க, பெண்கள் வாழ்க்கையை கெடுத்தவங்க, ஏதாவது பெண்ணோ ஆணோ இருந்தால் இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் துரோகின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் எல்லாருமே வந்து துரோகின்னு நினச்சிடாதீங்க. நல்லவங்க கெட்டவங்களாகவும் மாறுறாங்க, கெட்டவங்க நல்லவங்களாகவும் மாறுறாங்க. புரிஞ்சு செய்யுங்க. ஏன்னு கேட்டிங்களா, கெடுதலான விஷயத்தை சொல்லக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். என்ன ஒரு கலைன்னு வந்துட்டாக்கா அந்த கலையை சொல்லும்போது வந்து மறைமுகம் இல்லாமல் சொல்லி கொடுக்கணுன்றது என்னுடைய ஆசை. நான் செய்து கொடுத்துருக்கேன். கரெக்டாக செய்யுங்க. நல்லது நடக்கட்டும், நல்லபடியாகவும் நடக்கட்டும். சேனலை வந்து எஸ்ஜே மாந்திரிகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் வந்து ஏவல் பொம்மையை வந்து எப்படி ஏவல் விட்டாக்கா ஆளுங்க வீட்டில் போய் சேரன்றதை அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.